வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் விளையாட்டு பொருட்கள் விற்பனை கடையில் இளைஞர் ஒருவர் நூதன முறையில் கிரிக்கெட் பேட்டை திருடிக் கொண்டு ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிசிடிவியில் சிக்கிய நபருக்கு சிறை விருந்து வைக்கப்படுமா? சார், கடையை எப்ப சார் திறப்பீங்க என்று போன் போட்டு கேட்ட கிரிக்கெட் வெறியர் ஒருவர் வாடிக்கையாளர் போன்று வந்து பேட்டை தூக்கி கொண்டு சிட்டாக பறந்த காட்சிகள் தான் இது. நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்து திட்டமிட்டு திருட்டுச் சம்பவத்தை அரங்கேற்றிய பெரிய ஆட்டக்காரனை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். நடந்தது என்ன? சென்னை மதுரவாயில் பகுதியில் டைம் ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடை அமைந்திருக்கிறது. முகமது சலீம் என்பவருக்கு சொந்தமான இந்த கடை எப்போதும் பரபரப்பாக காணப்படும். 3 நாட்களுக்கு முன்பு முகமது சலீமுக்கு செல்போன் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. எதிர்த்தரப்பில் பேசியவர் விலை உயர்ந்த கிரிக்கெட் பேட் வாங்க வேண்டும், அதற்காக கடையை எப்ப சார் திறப்பீங்க என்று கேட்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் கடையை திறந்து விடுவதாக சலீம் கூறியிருக்கிறார். கடையை திறந்து வியாபாரம் களைகட்டிய நேரத்தில் இளைஞர் ஒருவர் ஹெல்மெட் அணிந்தபடி மாடிப்படி ஏறி உள்ளே நுழைந்துள்ளார். பின்னர் தன்னை ஒரு பெரிய ஆட்டக்காரனாக காட்டிக்கொண்ட இளைஞர் விலை உயர்ந்த பேட்டுகளை எடுத்து பேட்டிங் பயிற்சி செய்திருக்கிறார். ஒவ்வொன்றாக தூக்கி பார்த்தவர் இறுதியில் 20,000 ரூபாய் மற்றும் 22,000 ரூபாய் மதிப்பிலான 2 பேட்டுகளை கையில் எடுத்திருக்கிறார். அதற்குள் மற்றொரு வாடிக்கையாளர் வந்ததும் அவரை கவனிக்க முகமது சலீம் சென்றுள்ளார். அதுவரை பேட்டிங் பயிற்சி செய்து கொண்டிருந்த இளைஞர் திடீரென ரன் எடுக்க ஓடுவது போன்று பயிற்சிக்கு தயாராகி உள்ளார். கடையின் கதவை திறந்து வெளியே சென்றவர் பேட் பளபளவென இருக்கிறதா என்று சூரிய வெளிச்சத்தில் பரிசோதித்திருக்கிறார். திடீரென என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, அந்த நபர் பேட்டுகளை எடுத்துக்கொண்டு படியில் இறங்கி குடுகுடுவென ஓடி இருக்கிறார். அதை கண்டதும் கடை ஓனர் வெளியே வந்து பார்த்தபோது அவர் பேட்டை திருடிக்கொண்டு ஓடியது தெரிய வந்தது. உடனே கடை ஓனர் படிகளை தாண்டி பாய்ந்து ஓடி இருக்கிறார். அதற்குள் மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்ததும் 2 பேட்டுகளில் ஒன்று நழுவி கீழே விழுந்தது. இருந்தபோதும் கிடைத்தவரை லாபம் என்று இடத்தேம் பார் ஓட்டம் என்ற கதியில் மர்ம நபர் இருசக்கர வாகனத்தில் சிட்டாக சென்றுள்ளார். அப்போதுதான் அந்த நபர் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்ததன் உள்நோக்கம் கடை ஓனருக்கு தெரிய வந்திருக்கிறது. மேலும் எப்ப சார் கடையை திறப்பீங்க என்று ஆர்வமாக அழைத்த செல்போன் எண்ணுக்கு முகமது சலீம் டயல் செய்திருக்கிறார். அது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் எண் என்பதும் மர்ம நபர் அவரிடம் செல்போனை வாங்கி பேசியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 22,000 ரூபாய் கிரிக்கெட் பேட் திருட்டு தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடன் மதுரவாயில் காவல் நிலையத்தில் முகமது சலீம் புகார் அளித்துள்ளார். அதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பேட் திருட்டில் ஈடுபட்ட நபரை பிடிக்க விசாரணையில் இறங்கினர். அண்மை காலமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை கடைகளில் இதுபோன்ற நூதன திருட்டு நடைபெறுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே விலை உயர்ந்த பொருட்களை ஆட்டையை போடும் கும்பலுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.